ஹலோ கைஸ், வணக்கம். எப்படி இருக்கீங்க? யூடியூப்பை திறந்தாலே பார்த்தீங்கன்னா ட்ரெண்டிங்கில் போயிட்டு இருக்கிறது ஒரு ஆள் தான். யாரு? நம்ம பையன் வாட்டர்மெலன். வாட்டர்மெலன்னாலே உங்களுக்கு மோஸ்ட்லி வாட்டர்மெலன் ஸ்டார் நம்ம அண்ணே திவாகர் தான் ஞாபகம் வருவார். இப்போதைக்கு நம்ம திவாகரை வந்து 2வது இடத்துக்கு தள்ளிட்டு முதல் இடத்துக்கு நம்ம சதீஷ்குமார் வந்திருக்காரு. சதீஷ்குமார் யாருன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நிறைய இடத்துல யூடியூப் சேனலில் பார்த்துருப்பீங்க. இந்த பின்னாடி கட்டை கொலாட்டா இந்த மாதிரி சேனல்லாம் நிறைய இதில் டக்குன்னு கூட்டிகிட்டு போகிற ஒரு ஹோட்டலில் கூட்டிகிட்டு போவார். கெட்டு போனால் காய்கறின்னு தூக்கி போடுவார், கறியை தூக்கி போடுவார், அடுப்படியை ஒரு கலக்குவார். அவர் தான் ஃபுட் சேஃப்டி ஆஃபீஸர் சதீஷ்குமார். அவர் என்ன பண்ணாரு பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஒருத்தவனை கூட்டிகிட்டு வந்து வீடியோ எடுக்கிறாரு. இந்த தர்பூசணி 2 வெட்டி இந்த டிஷ்யூ பேப்பர் வச்சு துடைக்கிறாரு. துடைக்கவும் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கலர் வந்து அதில் ஒட்டிடுச்சு. ஒட்டவும் பார்த்தீங்கன்னா இதில் வந்து எரித்ரோசின் அப்படின்னு ஒரு கெமிக்கல் கலக்குறாங்க. கலர் வந்து கூட்டி காட்டுறதுக்காண்டி காட்டுறாங்க. அதனால நம்மளுக்கு வந்து கேன்சர் ஃபார்ம் ஆகுது, வாயெல்லாம் எரியுது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பீதியை கிளப்பி விட்டு போயிட்டார். சரி, இது சாதாரண ஒரு வீடியோவை நினச்சி விட்டுறலான்னு பார்த்தா, அடுத்த ஒரு வீடியோவில் பார்த்தோம்னா விவசாயிகள் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. என்னடா ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வீடியோ கொடுத்தனால எங்களுக்கு வந்து தர்பூசணி வியாபாரம் வந்து ஓடலை, வீழ்ச்சி அடைஞ்சிருச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. இது எப்படிங்க இப்படி ஆகும்னு கேட்டிங்கன்னா, பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லி நீங்கள் இங்கிலீஷ் படம்லாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு அது எப்படின்னா, இப்போ தமிழ்நாட்டில் ஒரு பட்டாம்பூச்சி பறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த பட்டாம்பூச்சியோட ஒரு ரெக்கை அப்படி அடிக்கிறப்ப அமெரிக்காவில் வந்து ஒரு புயல் வீசுது, அந்த இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்ற மாதிரிக்கே ஒரு தியரி அது. அதை நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட்னு சொல்லிட்டு. சரி, அதை பற்றி நான் பேச விரும்பலை. அது அப்புறம் நம்மளை ட்ரோல் மெட்டீரியல் என்னையும் ஆக்கிடுவாங்க, இருக்கட்டும். இப்போ வந்து இதில் இந்த எரித்ரோசின்றதை ஏற்றுறாங்க அப்படின்னா, இது சாயம் ஏறுமா, கேன்சர் வருமா, அதுதான் நமக்கு தேவையில்லை. இவங்க சொல்கிற கான்செப்டை எல்லாரும் புரியுற மாதிரி சொல்லிடுவோம். இப்போ விவசாயிகளும் இந்த மாதிரி கஷ்டப்படுறாங்க. நான் போய் இந்த வாட்டர் மெலன் வாங்குறதுக்காண்டி ஒரு கடைக்கு போனேன். நான் ரம்ஜான் டயத்தில் பழம் நிறைய வாங்குறப்ப அவர்கிட்ட தான் வாங்குவேன். அப்பயும் பார்த்தீங்கன்னா கிலோ 20 ரூபா தான். நேற்று போய் வாங்குறப்பையும் கிலோ 20 ரூபா தான். இதில் விலை ஒன்றும் மாறின மாதிரி தெரியல. ஒருவேளை வண்டி கடையில் ஒரு ரேட்டு, உங்களுக்கே தெரியும், மோஸ்ட்லி வண்டி கடையில் ஒரு ரேட்டு, பழக்கடையில் ஒரு ரேட்டு, மாலில் ஒரு ரேட்டு, ஒரு இடத்துக்கு ஏற்ற மாதிரி ரேட்டு மாற்றி மாற்றி விற்பாங்க. ஒருவேளை அதனால இருக்கலாமோ என்னமோ தெரியல. நம்மளுக்கு இது கிடைச்சது வந்து கிலோ 20 ரூபா. நம்ம இது வந்து ஒரு 5-6 கிலோ இருந்துச்சு, 130 ரூபா கொடுத்து வாங்கிட்டு வந்தேன். சரி, இதை நம்ம செக் பண்ணி மக்கள்கிட்ட காட்டிடுவோம் அப்படி என்னதான் அப்படின்றத இதுக்காண்டி வந்திருக்கு. இப்போ எரித்ரோசின் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து ஒரு நிறமி. அது மோஸ்ட்லி இந்த கலப்படம் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, நிறையா இந்த அக்காமாலா, கப்சி இந்த மாதிரி உங்களுக்கு தெரியும் கூல்ட்ரிங்க்ஸ்லாம், அதுலேயுமே அதெல்லாம் கலந்து தான் இருக்காங்க. நீங்கள் வாங்குற எல்லா கலர்லேயுமே எல்லா கூல்ட்ரிங்க்ஸ்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைமைகள் இருக்க தான் செய்யுது. அதை அடிக்டிவ்ஸ் ஆட் பண்ணி அதில் பாட்டிலே போட்டே தான் கொடுக்குறாங்க. அதை வாங்கி நம்ம குடிக்கிறோம். இதை நம்ம இயற்கையானது அந்த சீசனுக்கு கிடைக்கிறத வாங்கி சாப்பிட்டோம்னா நம்ம உடம்புக்கு வந்து நல்லது. சரிங்களா? இப்போ வந்து அவர் சொன்ன மாதிரிக்கே எரித்ரோசின் வாங்கி நம்ம ஊற்ற முடியாதுன்னா அது லிட்டரு 1000 ரூபா 2000 ரூபான்ற மாதிரி சொல்கிறாங்க. தெரியல நம்மளுக்கு கிடைச்சது வந்து ஒரு ரோஸ் மில்க் சிரப் இருக்கு பார்த்தீங்களா, எசன்ஸ், அது கிடைச்சிருக்கு. அதுவும் அதே கலர் தான் ஒரு தண்ணியில் கலந்து வச்சிருக்கேன். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதே கலர் வாட்டர் மில்க் கலரில் இருக்கும். ஒரு டிஷ்யூ வச்சிருக்கேன். அடுத்து வந்து ஒரு சிரிஞ்சு வச்சிருக்கேன், ஊசியோட இருக்கு. சின்ன சிரிஞ்சு தான், பெருசு கிடைக்கல, சின்னது இருக்கு. இப்போ நம்ம என்ன செய்ய போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதில் குத்த போகிறோம். எப்படி குத்த போகிறோம், எடுத்து குத்த போகிறோம். அதுக்கு முன்னாடி வாட்டர் மெலன் வாங்குறப்ப எப்படி பார்த்து வாங்கணும் அப்படிங்கிறது ஒரு 2-3 ஐடியாஸ் இருக்கு. அதை நான் சொல்றேன் உங்களுக்கு. இப்போ இந்த வாட்டர் மெலன் பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை கலர்ல இருக்கு, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். கீழே அப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா தெரியுதா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி வெள்ளை கலர்ல தெரியும். இது ஏன் வெள்ளை கலர்ல தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொடியில் வளரக்கூடிய ஒரு தாவரம். இது என்ன செய்யும் அப்படின்னா, தரையில் இப்படி இருக்கும், வெயில் படுது இல்லையா, வெயில் பட போட்டோ சிந்தசிஸ்னால இது பூரா பச்சையா இருக்கும். அடியில் போயிட்டதுனால வெள்ளை கலர்ல இருக்கு. அதை பார்த்தா மோஸ்ட்லி நிறைய பேர் நல்ல பழம் அப்படின்றதே கண்டுபிடிப்பாங்க, நல்லா இதாக இருக்கு அப்படின்னு. இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்கள் விரலை வச்சுக்கிட்டு தட்டினீங்கன்னா டொக் டொக்குன்னு சவுண்ட் கேட்கும். உள்ள ஒரு ஹாலோவாக இருக்கிற மாதிரி வெற்று கூடா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரி கேட்கும். அப்படின்னா நல்ல பழம். நல்ல கல் மாதிரி இருந்துச்சுன்னா பழக்கலைன்னு அர்த்தம். நான் டொப்பு டப்புன்னு விழுந்துச்சுன்னா பழத்திருக்குன்னு அர்த்தம். இது ஒன்று. மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, எங்கேயாவது ஊசி குத்துன மாதிரி தெரியுதா, சில பேர் என்ன செய்வாங்க, பழம் நல்லா ஃப்ரெஷ்ஷாக புதுசாக இருக்குது, எங்கேயுமே அடிபடலை, நல்லா ஸ்மூத்தாக இருக்குது அப்படின்னு பார்த்து நல்ல பழம் தான். அது பார்த்தீங்கன்னா காயாக இருக்கும். பழம்னா கண்டிப்பாக இருக்கும், அங்கங்கே அந்த மாதிரி ஸ்க்ராட்சாக இருக்கும், பின்னாடி நான் சொன்ன மாதிரி வெள்ளை கலரில் இருக்கும். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா தான் நல்ல பழம். அது ஒன்று. இன்னொன்று, இந்த கலப்படம் பண்ணி விற்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது கலப்படம் பண்ணி விற்பாங்க. அது எதில் கலப்படம் பண்ணி விற்பான்னு பார்த்தீங்கன்னா, 2 அறுத்து ஷோகேஸில் வச்சுருப்பாங்க பார்த்தீங்களா, அந்த பழத்தில் வேணால் அவங்க இந்த மாதிரி நிலைமைகள் ஏற்றிருக்கலாம். ஏன்னா ஆள் பார்க்குறவங்க டக்குன்னு பார்த்து வாங்கணுன்றதுக்காண்டி. மற்றபடி இதில் ஓட்டை போட்டாங்கன்னா என்ன ஆகுனா, இதில் ஒரு ஓட்டை போட்டாங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டை வழியே தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சிடும். இந்த பழம் வந்து கெட்டு போக ஆரம்பிச்சிடும். ஒரு நாளைக்கு மேலே அவங்களால வச்சு விற்க முடியாது. ஸோ அதனால யாருமே பண்ண மாட்டாங்க. உண்மையிலே ஒரு மனிதன் உள்ள ஒரு மனுஷனாக இருந்தால் அப்படி யாரும் செய்ய மாட்டான்.
அப்படி மாட்டினேன் அப்படின்னா அவனுக்கு தர்மடி கன்ஃபார்ம், அது ஒரு நாள் விழுகும். அது வேற விஷயம் விடுங்க. இப்போ அவங்க செஞ்ச மாதிரியே நம்மளும் வந்து சிரிஞ்சலை ஏற்றி என்ன ஆகுதுன்னு பார்ப்போம். க்ளோஸ்அப் வாங்க, க்ளோஸ்அப். இதை பாருங்க, சிரிஞ்சலை ஏற்றுறேன். ஓகே, இதை ஏற்றியாச்சு. இதை இங்கே தான் குத்த போகிறேன். உள்ள இறக்கி, இதை ஏன்டா ஏற்றுற அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து ரோஸ் மில்க் சிரப் தான், நம்ம உடம்புக்கு பாதிப்பு இல்லை, பழத்தையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது, நம்ம திங்கணும்ல, அதனால இதை ஏற்றுறேன். உள்ள ஏற்றுறேன் பாருங்க, உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். உள்ள ஏற்ற ஏற்ற அந்த இது உள்ள இருந்து வெளியே வரும், திருப்பி வெளியே வரும். பார்த்தீங்களா? மறுபடியும் இன்னும் கொஞ்சம் எடுத்து ஏற்றுறேன் பாருங்க. சிலிண்டர் ஏற்றிட்டோம். திருப்பி அதே ஓட்டை இந்த பாருங்க, அதே ஓட்டை திருப்பி வச்சுட்டு இப்போ ஏற்ற ஏற்ற அது உள்ளே ஏற மாட்டேங்குது, வெளியே தான் வருது. உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இப்படி ஆச்சுன்னா உங்களுக்கே தெரியுதா? இப்படி உள்ள ஏற்ற ஏற்ற வெளியே வந்துச்சுன்னா, இப்போ நான் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா உள்ள உள்ள ஓப்பன் ஏர் வந்துருச்சுனோடனே உள்ள உள்ள தண்ணி கூட வெளியே வர ஆரம்பிச்சோம். இந்த இடத்துல இப்படி வந்துருச்சு அப்படின்னா உங்களுக்கு பழம் வந்து காற்று உள்ள போய் கெட்டு போக ஆரம்பிச்சிடும். இதுதான் மோஸ்ட்லி கான்செப்ட், பெரிய கான்செப்ட்லாம் கிடையாது. இது சாதாரண ஒரு சின்ன பிள்ளைகளுக்கு கூட தெரியும், ஓட்ட போட்டா கெட்டு போயிருங்கிறது. ஆனால் அதை பார்த்துட்டு சில மனிதர்கள் வந்து தர்பூசணியை வாங்காமல் போயிடுறாங்க. அது கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நம்ம வாங்க போறப்ப பாத்தீங்கன்னா கடைக்காரரே என்ன செய்வார், மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா தம்பி வெட்டி தரேன் தம்பி அப்படின்னு சொல்லி சொல்லுவார். நம்ம என்ன செய்வோம், இல்லை வீட்டில் போய் வெட்டிக்கிறோம்னு சொல்லுவோம். அதை நீங்கள் வெட்டவும் வேணாம், வீட்லேயும் கொண்டே வெட்டவும் வேணாம், செக் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன வழி இருக்குது. அது என்ன செய்வாங்கன்னா, இந்த இடத்துல சின்னதாக வெட்டுவாங்க, ட்ரையாங்கிள் மாதிரி வெட்டி இந்த பீஸை மட்டும் வெளியே எடுத்து காமிப்பாங்க, நல்லா இருக்கான்றதை காமிப்பாங்க. அதை பார்த்து நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வெட்டி பாக்கெட்டில் போட்டு வாங்கி போகிறோம்னா வாங்கி போகலாம். இப்போ நம்ம அந்த உள்ளே இன்ஜெக்ட் பண்ணோம் பார்த்தீங்களா, அது உள்ளே எப்படி இருக்குன்றதை கட் பண்ணி முதல் பார்ப்போம். க்ளோஸ்அப் பார்ப்போம். சரி, முதல்ல அவங்க எப்படி செக் பண்ணுவாங்கன்றதை காட்டுறேன். இங்கே பாருங்க, இங்கே வாங்க, பக்கத்தில் வாங்க. இப்படி ஒரு குத்து, அடுத்து வந்து இப்படி ஒரு குத்து, அடுத்து வந்து இப்படி ஒன்று. ஓகே, இதை ட்ரையாங்கிள் மாதிரி கட் பண்ணியிருக்கேன், உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இதை இப்போ இப்படி எடுத்தாங்கன்னா உங்களுக்கு உள்ள வந்து தெரிஞ்சிடும். தெரியுதா? இதுக்குள்ளே பாருங்க, நல்லா இருக்காங்க. இப்படி தான் செக் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் ஃபுல்லாகவும் வெட்ட வேண்டாம், வெட்டாமலே வாங்கிட்டு போக வேண்டாம். இந்த மாதிரி வெட்டிட்டு திருப்பி இது உள்ளே வச்சு லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணிட்டு வீட்டுக்கு கொண்டு போய் நீங்கள் வெட்டி சாப்பிட்டுக்கலாம். இது ஒரு செக்கிங் மெத்தடு. சரி, இது ஒன்று. இப்போ நம்ம அந்த சிரிஞ்சில் ஏற்றணும் பார்த்தீங்களா, அதை வந்து கட் பண்ணி உள்ள இருந்து ஏற்றி காட்டுறேன், அது எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி, பழத்தை ரெண்டாக வெட்டிடுவோம். பார்த்தீங்களா? இயற்கையிலே பார்த்தீங்கன்னா அந்த எரித்ரோசின் வந்து லிக்கோபென் நினைக்கிறேன். ஆமாம், எரித்ரோசின் வேற, லிக்கோபென்ங்கிறது வந்து நம்ம தக்காளி இந்த மாதிரி பழங்கள்ல, வாட்டர்மெலன் பழங்கள்லாம் நிறைய இருக்கும். அதுதான் இந்த கலரை வந்து கூட்டி காட்டுறது. பாருங்க எவ்வளோ சிவப்பா இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த வெள்ளை கலரை தாண்டி உங்களுக்கு இங்கே சிவப்பு ஏறுமா, ஏறுச்சுன்னா தான் அந்த கலப்படம் இருக்குன்னு அர்த்தம். அதெல்லாம் எதுவுமே ஏற வாய்ப்பே கிடையாது. அப்படி ஏறினாலும் இந்த இடம் பூரா கெட்டு போய் ஒரு மாதிரி பிளாக்கிஷாக மாறிடும். ஸோ இது நல்லா தான் இருக்கும். இது ஒன்று. இப்போ இந்த சிரிஞ்சில் மறுபடியும் ஏற்றி காட்டுறேன் பாருங்க. சிரிஞ்சில் ஏற்றிருக்கேன், இந்த இடத்துல ஏற்றுறேன் பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? தண்ணி இறங்குதா? நம்ம கட் பண்ணுறதுனால தண்ணி பூரா இறங்கி அப்படி ஓடுது. இப்போ இதனால கலர் சேஞ்ச் ஆகுது, கலர் கூட கொடுக்குது அப்படின்றதெல்லாம் சும்மா பொய். இப்போ வந்து டிஷ்யூ வச்சு பார்த்துருவோம். ஒரு சின்ன டிஷ்யூ பேப்பர் இருக்கு, வீட்டில் கிடந்துச்சு. எடுத்தாச்சு பாருங்க, வெள்ளை கலர் டிஷ்யூ பேப்பரு. இதை வந்து இதில் வைக்கிறேன். சிவப்பாயிடுச்சா? இந்த சைடு வைக்கிறேன், இதில் இன்ஜெக்ட் பண்ணாத பகுதி. இங்கே பாருங்க,
பாருங்க, எதுவும் சிவப்பாக தான் செய்யுது. கட் பண்ணிக்க. ஸோ இந்த மாதிரி தர்பூசணி பழங்களில் வந்து கலப்படம் ஆகுறது 99% வந்து வாய்ப்பு இல்லை. இந்த 1% யாராவது ஒருத்தவங்க என்ன செய்வாங்க, இந்த வெட்டி வச்சிருக்காங்க பார்த்தீங்களா, வெட்டிட்டு இதுக்கு மேலே வந்து இந்த லிக்விட் தேய்ச்சி வச்சு கலராக இருக்குது அப்படின்னு காட்டுறதுக்கு வேணால் செய்யலாமே தவிர்த்து உள்ளே இன்ஜெக்ட் பண்ணி உள்ளே எதுவுமே பண்ண முடியாது. பண்ணாலும் அதுக்கு பழம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். அப்படி பண்ணி வித்துட்டாலும் கெட்டு போச்சுன்னா வயிறில் அடித்து அவனை வந்து தருமடி அடிச்சு விடுவாங்க. அது வேறு விஷயம், அதை விடுங்க. இவ்வளோ இது பண்ணியும் எனக்கு சந்தேகம் தீரலைங்க அப்படின்னீங்கன்னா ஒரு சின்ன அட்வைஸ் தான். விவசாயிகள் என்ன செய்கிறாங்க, வியாபாரிகிட்ட இருந்து விதை வாங்குறாங்க. விதை வாங்கி அதை வந்து பயிரிடுறாங்க. வியாபாரிக்கு லாபம். பயிரிட்டதுக்கப்புறம் அதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு பாதுகாவலன் வைக்கிறாங்க. அவன் வந்து பாதுகாத்து வச்சுக்கிறான். ஏன்னா பன்னி திங்கும், மாடு திங்கும், பறவைகள் வந்து கொத்தும். இது எல்லாத்துட்ட இருந்தும் பாதுகாக்கிறதுக்கு ஒரு காவலன் வைப்பாங்க. அவனுக்கும் லாபம். இதை உங்ககிட்ட இருந்து இது விவசாயிட்ட இருந்து வாங்கி கொண்டு வந்து விற்கிறான் பாருங்க, அவனுக்கும் லாபம். ஆனால் விவசாயிகள் தான் பாவம் கஷ்டப்படுறாங்க. ஸோ மோஸ்ட்லி இதை நீங்கள் அவங்கள்ட்ட வாங்கி சாப்பிடுங்க. அப்படி இல்லை ரொம்ப சந்தேகமாக இருக்குது அப்படின்னா இந்த விவசாயியோட கஷ்டத்தை நீங்களும் கொஞ்சம் அறிஞ்சுக்கிட்டீங்கன்னா கஷ்டப்பட மாட்டீங்க. அதுக்கு என்ன செய்யணும்னா, இதில் பார்த்தீங்கன்னா விதை இருக்கும். இந்த இருக்கு பார்த்தீங்கன்னா விதை. இந்த விதையை எடுத்துகிட்டு போய் உங்கள் வீட்டில் தோட்டத்துலையோ இல்லை ஒரு சின்ன ஒரு இதுலேயோ தொட்டிலையோ போட்டு மண்ணில் போட்டு தண்ணி ஊற்றி அதை செடியாக்கி கொடியாக்கி அதில் இந்த பழத்தை எடுத்து சாப்பிட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து விவசாயத்தோட கஷ்டம் தெரியும். நம்ம பழத்தை கொண்டு வரதுக்கு எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. ஒரு பழத்தை நீங்கள் எடுக்கிறதே அவ்வளோ கஷ்டம். அழுகி போயிடும், செத்து போயிடும், அந்த மாதிரி ஆகும். இவ்வளோ பழங்களை கொண்டு வந்து மக்களுக்கு வந்து நன்மை அடையணுன்றதுக்காண்டி கொண்டு வராங்க. அவங்கள சந்தேகப்படாமல் அவங்கள்ட்ட பழங்களை வாங்கி சாப்பிடுங்க. சம்மரை வந்து ஜில்லுன்னு வாட்டர் மெலனோட கொண்டாடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிவிட்டு, இந்த வாட்டர் மெலன் பற்றி தெரிஞ்சுக்கிறோம், ஃப்ரெண்டு தெரிஞ்சுக்கிறோன்ற ஃப்ரெண்ட்லாம் இருப்பாங்க, அப்பா அம்மா இருப்பாங்க, சொந்த பந்தங்கள் இருப்பாங்க, அவங்களுக்குலாம் ஷேர் பண்ணி விட்டுட்டு, இதே மாதிரி ஒரு நல்ல தகவல் தெரியணும், இனிமேல் அடிக்கடி இந்த மாதிரி வீடியோஸ் நிறையா பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வேறு உங்களுக்கு என்ன தகவல் தேவைப்படுதுங்கிற கமெண்ட்டில் போடுங்க. அதையும் நம்ம வந்து செய்வோம். வணக்கம்.